வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரிகள் வந்து அதாவது ஒரு முதல்வருக்கோ இல்லை என்றால் போலீஸுக்கோ இதுக்கான அதிகாரம் கிடையாது. வேண்டுமென்றால் இது டெஃபமேஷன் அவதூறு வழக்கை வேணால் போடலாம். இதுதான் நேற்று வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்று ஒரு 15 நாளில் வந்து இங்கே திருநெல்வேலியில் வந்து ஒருத்தரை கைது செய்கிறாங்க. ஜேம்ஸ் ராஜா என்பவரை வந்து கைது செய்கிறாங்க. முதல்வருக்கு எதிராக அவதூறு பரப்பினார் என்ற குற்றத்தில் வந்து. அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்ய முயற்றார்கள். 12 மணி நேரத்தில் வந்து ஒரு கோர்ட்டில் அவரை வந்து விடுவிக்கிறது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு வராரு. ஹைகோர்ட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது என்று சொல்கிற அடுத்த நிமிஷமே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைதாகிறார். அதன் பிறகு ஒரு 12 மணி நேரத்தில் வந்து ஒரு மஜிஸ்ட்ரேட்டை வந்து அவரை வந்து பெயிலில் என்லார்ஜ் பண்ணுறாரு. இதை விட பெரிய ஒரு அவலம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது கோவையை சேர்ந்த இந்த மனோஜ் குமார் என்ற நபரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. அதுவும் வந்து விஷ்ணு பிரபு மனோஜ்குமார் 2 பேரை வந்து அவங்களும் முதலமைச்சருக்கு எதிராக இது வேறு யாருக்கும் ஒரு வேலையும் கிடையாது, முதலமைச்சர் எதிராக அவதூறு பரப்புறது தான் வேலை என்ற அடிப்படையில் வந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரூர் குளித்தலையை சார்ந்த தங்கமணி கைது செய்யப்படுகிறார். அப்புறம் வந்து அமைச்சருக்கு எதிராக மாரிதாஸ் கைதானாலும் சரி, அதன் பிறகு ரமேஷ்க்கு எதிராக அவதூறு படுத்தணும்னு சொல்லிட்டு வினோத் சூர்யா வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஜென்சி ஒரு திமுகவினுடைய ஜென்சி அமைப்பாளர் வீட்டில் நள்ளிரவு சோதனை, அப்புறம் ஷரண், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முதல்வருக்கு எதிராக ஒரு கருத்து சொல்ல அது வந்து பல கருத்துக்கள் வந்து நாம் வந்து ஏற்கக்கூடாத கருத்துக்களாக தான் இருக்குது. நிச்சயமாக ஒத்துக்கொள்ளலாம். பொது வழியில் பேசக்கூடாத கருத்துக்களாக இருக்கலாம், அதுவும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கைதுன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற சிறைகளில் வந்து இடம் இருக்காது என்று நான் கருதுகிறேன். என்றால் வேண்டுமென்றே பாக்கி இருக்கிற நபர்கள் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். ஒரு மீமை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு நபரை வந்து கைது செய்திருக்கார்கள் இன்னைக்கு. அப்போ இது முழுக்க வந்து ஒரு என்னை பொறுத்தவரை வந்து ஹிட்லருடைய கெஸ்டாப்போ படை என்ன செய்து கொண்டிருந்ததோ ஏறத்தால் அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கின்ற போலீஸ் வந்து விஜயனுடைய போலீஸ் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. இந்த வழக்குகள் எல்லாத்துலேயும் உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க போகும்போது எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் இவங்களை ரிமாண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில உயர்நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்ற போது இந்த வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வழக்கு போடுறதுக்கு என்ன காரணம்? ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு தெரிவிச்சாங்க, அப்படி தொடர்ந்து வழக்கு போட்டுருக்காங்க. இது நிச்சயமாக நீங்கள் வந்து இப்போ கடைசியாக நடந்த விஜயன் என்ற நபருடைய நம்முடைய இது ஆங்கர், புதிய தலைமுறை ஆங்கர், அவருடைய கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக ஒரு சில்லிங் எஃபெக்ட் கொடுக்க வேண்டும். இந்த கேஸுகள் எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் கரூரில், ஒரு கேஸ் வந்து கோவையில், ஒன்று வந்து திருச்சியில், மாரிதாஸ் மதுரை பேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர், நெல்லையில் ஒரு கேஸு, சென்னையில் 2-3 கேஸுகள் என்று பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் கூட அந்தந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் வந்து இந்த கேஸுகளை பற்றி தெரிய வேண்டும். அதாவது இப்படி ஏதாச்சும் விஜய்க்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் இந்த துவனி தான் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற இடத்துல வந்து ஒரு சில்லிங் எஃபெக்ட் வந்து இருக்க வேண்டும். முதல்வரை பற்றி யாரும் பேசக்கூடாது, முதல்வர் மட்டும் கிடையாது, கீர்த்தனா பற்றி யாரும் பேசக்கூடாது, ரமேஷை பற்றி யாரும் பேசக்கூடாது, யாரை பற்றியும் யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு நிலையில் வந்து, அதாவது அமைச்சர்களை பற்றி யாருமே ஒன்றும் பேசக்கூடாது, அவர்கள் என்ன வேணால் செய்திடலான்னு என்ன பெரிய ஒரு கேவலன்னு பாருங்கள். அதாவது 2 அமைச்சர்கள் வந்து தன்னுடைய ப்ளூ பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு இந்தியாவிலிருந்து அமைச்சராக பிறகு வந்து இந்தியாவிலிருந்து கிளம்பி போகிறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு போகிறாங்க. அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரான பிறகு வந்து எம்ஹெச்ஏனுடைய கிளியரன்ஸ் இல்லாமல் போகக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இருந்து கூட செய்கிறாங்க. அதாவது பேசிக் அறிவு கூட இல்லாத ஒரு கும்பல் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது என்றதான் பெரிய அவலமாக இருக்கிறது. அங்கே தான் பிரச்சனையும் வருகிறது. அப்போ யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், நம்ம அதிகாரத்தில் இருக்கிறாங்க, யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் என்ற அந்த துணியில் நடக்கின்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஒரு மெயின்லைன் டிவியினுடைய ஆங்கரை வந்து இதனால தான் கைது செய்யக்கூடிய அந்த தைரியம் அங்கிருந்தான் வருகிறது. தைரியம் மட்டும் கிடையாது, தெனாவட்டாகத்தான் பார்க்க வேண்டும். அதற்கு உடந்தையாக இருக்கின்ற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்காக இருக்கின்ற போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது. தமிழக மக்களினுடைய நலனில் காக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பயணிக்கின்ற ஒரு போலீஸ் ஃபோர்ஸாக இருக்க முடியாது. நிச்சயமாக இது ஒரு கெஸ்ட் படையாகத்தான் இருக்க முடியும். விஜயன் இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த விசாரணை முறையே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துறது. நைட்டு ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க, நைட்டு விடுறாங்க, திரும்ப காலையில் ஒரு 10 மணிக்கு வர சொல்கிறாங்க. அவர் இருக்காரு. இப்படி ஒரு விசாரணையிலே ஒரு காவல்துறை இருந்து இவ்வளவு அவசரம் காட்டி இவ்வளவு செய்ய வேண்டியது இல்லை. நிச்சயமாக விஜயனுடைய கேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேவையற்றது. அவர் அக்யூஸ் கிடையாது, அவர் விட்னஸுங்கிறாங்க. விட்னஸை ஏங்க நள்ளிரவில் ஸ்டேஷனுக்கு அழைக்க வேண்டும்? நள்ளிரவில் தான் ஐயோ வந்து ஃப்ரீயாக இருக்காரா? நள்ளிரவில் தான் டிசி வந்து ஃப்ரீயாக இருக்காரா? இல்லை நள்ளிரவில் தான் பாக்கி இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்களா? அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு மட்டும் நள்ளிரவு மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்குது இல்லையா. எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து பெருசாக திருவல்லிக்கேணியை அப்படியே கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணி அங்கே வேறு ஒரு வேலை
யாருடையும் இல்லாத ஒரு தருணத்தில் மட்டும்தான் நாங்கள் விட்னஸ் வந்து பார்ப்போம் என்ற அந்த அடிப்படையில் யாரும் வந்து பார்த்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் யார் எப்போ வெளியே போனால் வெளியே வந்தாங்க உள்ளே போனாங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக அங்கேயே கேமராக்கள் இருக்கிறது, தாராளமாக கண்காணிக்க முடியும். அப்படி இருந்தும் கூட வேணுமென்றே ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து ஹராஸ் பண்ணக்கூடிய இந்த அவசரம் என்ன, அவசியம் என்ன என்ற அந்த கேள்விதான். ஏதோ ஒரு அக்யூஸ்டுகிட்ட இல்லை என்றால் இவர்கள் சொல்கின்ற ஒரு நபர்கிட்ட பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை அழைத்து வந்து அவரை துன்புறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய செல்ஃபோன் எடுக்கணும் என்றால், அவர் ஒரு பத்திரிகையாளர், அவர் அக்ரெடிட்டட் பத்திரிகையாளர், நிச்சயமாக அவருடைய செல்ஃபோன் எடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு வரைமுறைகள் இருக்கிறது. வரைமுறைகள் have been laid down by various court rulings. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாத ஒரு கெஸ்டப்போ போலீஸாக இருக்கிறதான் பார்க்க வேண்டியதாக, இல்லை என்றால் அதை வந்து வில்ஃபுல்லி ஃப்ளவுட் பண்ணக்கூடிய ஒரு போலீஸாக தான் இருக்கிறது. அப்போ இந்த போலீஸை நாம் என்ன தான் வெளிப்படுது, இவர்களுக்கு என்ன எதிர்வினை என்ற அந்த ஒரு விஷயம் வந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக ஒரு கலெக்டிவ் டிசிஷன் வந்து பத்திரிகையாளர்கள் இதில் எடுக்க வேண்டும். இது விஜயனோடு நிற்காது என்று நான் நன்றாக அறிவேன். நிச்சயமாக இன்னைக்கு கூட நான் ஒரு பதிவில் கேட்டிருக்கேன், அடுத்தது யார் என்ற அந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அந்த கேள்விக்கு வந்து தாவாய்க்கானவர் வந்து கச்சா முச்சான பதிலளித்திருக்கிறார்கள். அவர்கள் இதுதான் முன்னாடி ஒரு 2011 ஏறத்தாழ ஒரு 15-16 வாக்கில் எந்த அளவுக்கு வந்து பாஜக தீவிரமாக அனைத்து நபர்களையும் ஏறி என்னென்ன சொல்லக்கூடாதோ கெட்ட வார்த்தையில் தான் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருந்தது. அதிலிருந்து ஆரம்பித்து கொண்டு அனைவரையும் வந்து ப்ரோபீட் பண்ண வேண்டிய ஒரு 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 டைம் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஏறத்தாலும் அதே டைமில் அதே தான் அந்த அளவுக்கு ஒரு ஐடி டீமை செட் பண்ணிவிட்டு பல நபர்களை வந்து, அதாவது பாக்கி இருக்கின்ற கட்சிகளில் இருக்கின்ற நபர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து ஐடி வேலையெல்லாம் போய்விட்டது, ஐடி அதாவது விங்கினுடைய வேலையெல்லாம் போய்விட்டது. அவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தில் வந்து யாரெல்லாம் இது கேள்வி கேட்கிறார்களோ, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. யாராச்சும் கேள்வி கேட்டால் அவனை ஏறி மிதிக்கணும் என்ற அந்த அடிப்படையில் வந்து நடக்கின்ற அந்த தாக்குதல்கள், அதாவது வெர்பல் அசால்ட்ஸ் ஆன் சோஷியல் மீடியா, இதை நிச்சயமாக இவர்கள் கண்டினியூ பண்ணி தான் இருப்பார்கள். நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாம் யாருமே இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். பலதும் பார்த்துட்டோம். ஜெயலலிதாவுடைய ஆட்சி 91-96 பார்த்தவர்கள் தான் நாங்கள். ஜெயலலிதாவுடைய அவதூறு வழக்குகளும் பார்த்தவர்கள் தான் நாங்கள் என்றதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று நான் வந்து மறுபடியும் வலியுறுத்துகிறேன். சைபர் கிரைம் போலீஸை வந்து இந்த அவதூறுகளை எல்லாம் பார்க்காம சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டால் அடுத்த 1 ஹவர்லேயே அவங்களுக்கு நோட்டீஸு, அவங்க அக்கௌண்ட்டை இது பண்ணுறதுக்கு, அப்படி போகும்போது சைபர் கிரைம் இதே வேலையாக தான் அவங்க இது பண்ணுறாங்க. இல்லை, சைபர் படையை விட சைபர் கூலிப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதாவது போலீஸ்காரர்கிட்ட இல்லை, நம்மகிட்ட எல்லாம் பத்திரிகையாளரை பார்த்து சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், when we asked you to kneel you crawled அப்படிம்பாங்க. அதாவது உங்களை மண்டி போட சொன்ன சமயத்தில் வந்து நீங்கள் வந்து புழு மாதிரி இழைந்து நகர்ந்து வந்தீர்கள் என்று சொல்வார்கள். ஏறத்தால் அதே தான் நான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய போலீஸையும் தமிழ்நாடு போலீஸை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதாவது when the government asked you to crawl, when those in power asked you to crawl, asked you to bend, you crawled. அதான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த ஒரு மனிதர் வந்து டாக்டர் மகேஷ்குமார் அகர்வால் வந்து இதை வந்து ப்ரிசைட் பண்ணுகிறாருன்னு பார்க்கும்போது நிச்சயமாக வேதனையாக இருக்கிறது. நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன். எப்போது என்றுதான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது வந்து இல்லை நான் வந்து அதிமுககாரன், நான் வந்து திமுககாரன், இல்லை என்றால் நான் வந்து தாவேக்காரன் என்ற அந்த வித்தியாசம் நமக்குள்ளால் இருக்கக்கூடாது. நிச்சயமாக அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். விஜயனுடைய கேஸ் வந்து கடைசி கேஸாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதற்காக நாம் பயணிப்போம்.